எல்லாருக்கும் கீதாவோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ரொம்ப பாரம்பரியமான பூ போன்ற மல்லிப்பூவாரி இட்லி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி இட்லி பானையை வச்சுடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சுட சுட நல்லா பஞ்சு மாதிரி வரும். அடுப்பை பெருசாக வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நல்ல ஆவி வந்து நல்லா இதாக வரணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஒரு 1.5 கப்பு தண்ணி விடலாம். நீங்கள் இட்லியோட பாத்திரம் வந்து கொதிக்கிட்டோம். இட்லிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாமா? இட்லிக்கு முன்னாடி தேவை வந்து இட்லி அரிசி, புழுங்கரிசி வந்து நான் வந்து 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு 100 கிராம் போட்டால் போகிறோம். நல்லா பஞ்சு மாதிரி, அப்போ தான் இட்லி வரும். ரொம்ப சாஃப்டாக வரதுக்காக தான் 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வெந்தயத்தோட கல் உப்பும் பொடி உப்பையும் கலந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாளைக்கு தான் அரைக்கணும். அரைச்சப்புறம் 12 மணி நேரம் அது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகணும். நல்லா மாவு அப்படி பொங்கி வந்தால் தான் இட்லி வந்து பூ மாதிரி, மல்லிப்பூ மாதிரி, எண்ணெய் மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, அதனால் எடுத்து வச்சுப்போம். தட்டை எடுத்து நல்லா எண்ணெயை தடவணும். எண்ணெயை தடவினா தான் நல்லா இட்லி வந்து ஒட்டாமல் அப்படியே வரும். ஸோ தட்டு மேலே விட போகிறேன். இப்போது எதுக்கு விடுறோன்னா ஒட்டாமல் வரும். இல்லாட்டி நீங்கள் துணி போட்டு கூட வாக்கலாம், ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் போட்டாச்சு, நல்லா இந்த மாதிரி பிடிச்சிண்டு எல்லா பக்கமும் தடவணும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். ஒரு மாதிரி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து நன்னா வரும். ஸோ இதை எடுத்து ஒரு கரண்டியாக விட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விட்டப்புறம் ஒரே ஒரு அடி இப்படி தட்டணும். தட்டினா ரவுண்டாக வரும். பார்த்தீங்களா? எல்லா பக்கத்துலேயும் ஷேப் அழகாக ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட்லி மாவு தட்டில் போட்டாச்சு. இப்போது நல்லா தண்ணியும் கொதி வந்தாச்சு. நல்லா இட்லியோட ஆவி வந்தாச்சு, வாசனையும் நல்லா கமகமன்னு வந்தாச்சு. அதனால் நம்ம இப்போ திறந்து பார்த்துட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னா நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப பத்திரமாக பார்த்து பண்ணுங்கள். எப்படி மல்லிப்பூ மாதிரி கமகமன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தடவிட்டு எடுத்தோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒத்தையாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சமாக இது பண்ணி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு நல்லாவே ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி, மல்லிப்பூ மாதிரி வந்திருக்கு இட்லி. கமகமானு பூ மாதிரி அழகாக எண்ணெய் மாதிரியே பஞ்சாக குண்டாக அழகாக வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும் மறக்காமல். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.